வெல்கம் டு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான பெப்பர் சிக்கன் கிரேவி. தக்காளியே இல்லாமல் எப்படி சட்டுன்னு பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஆதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனாக உங்கள் மெயிலில் தேடி வந்து சேரும். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் எதுவும் இல்லாமல் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டிருக்கேங்க. இதோட ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கோங்க. இப்போது இது வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. மிளகு லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸிங்க. மொத்தத்தில் ஒரு 20 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இந்த சிக்கன் கிரேவி. இப்போது அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. அதில் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு 2 சின்ன துண்டு பட்டை போட்டிருக்கேங்க. இப்போது 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேங்க. இப்போது வெங்காயம் வதங்கணும், அதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். முதல்ல உப்பு போடுறதுனால வெங்காயம் ஈஸியாக சட்டுன்னு வதங்கிடும். நான் மொத்தமாக கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே போட்டுக்கிறேன். பத்தலை அப்படின்னா நீங்கள் அப்புறமா போட்டுக்கலாம். இப்போது நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால நான் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். பெரிய ஸ்பூன் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வீட்டில் அரைச்சி போடுங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக ஜம்முன்னு இருக்கும். கடையில் வாங்கினது போடாதீங்க, அதில் வினிகர் போட்டிருப்பாங்க. ஸோ வினிகர் டேஸ்ட்டு தான் முன்னாடி நிற்கும், இஞ்சி பூண்டு ஃப்ளேவரே இல்லாமல் போயிடும். இப்போது இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் தனியாத்தூள் போட்டிருக்கேங்க. இதோட 2 சின்ன ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேங்க. இப்போது இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் சிம்மிலேயே வச்சு பண்ணுங்கள், ஏன்னா இந்த போட்டிருக்க மசாலா எல்லாம் அடி பிடிச்சிரும். அதனால் சிம்மில் வச்சு பண்ணுங்கள், தீயை கூட்டிடாதீங்க. இப்போ பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 1/2 கிலோ போல் சிக்கன் கழுவி வச்சுருக்கேங்க. சிக்கன் கழுவும் போது கொஞ்சமாக உப்பும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கழுவுனீங்க அப்படின்னா அந்த சிக்கனோட கவுச்சி ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பச்சை ஸ்மெல் வராது நம்ம கிரேவியில். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் எப்போவுமே சிக்கன் கழுவும் போது இப்படி தான் பண்ணுவேன். இப்போது இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா எல்லா பக்கமும் சிக்கனில் கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு தக்காளியே தேவையில்லைங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், சிக்கன்லேருந்து தண்ணி விட்டுருக்கு. அதில் இருக்கிற கொழுப்பும் உருகி நமக்கு எண்ணெய் கசிஞ்சு வந்திருக்கு. நான் தண்ணியே ஊற்றலை, அதிலிருந்து வர ஜூஸே கொஞ்சம் விட ஆரம்பிச்சிருக்கு. 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணோம் இல்லையா, இப்போது 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். எனக்கு கிரேவி கொஞ்சம் திக்காக வேணுன்றதுனால தண்ணி 1 டம்ளர் ஊற்றிருக்கேங்க.
உங்களுக்கு நல்ல தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் நம்ம தேங்காயெல்லாம் எதுவுமே அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது. இப்போது நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா மிளகு சீரகம், அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் தக்காளியே கிடையாதுங்க. திரும்பவும் தட்டை வச்சு ஒரு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷங்க. பாருங்கள், சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கம கமன்னு வாசனை ஜம்முன்னு வீட்டுக்குள்ளே இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது. மொத்தத்தில் ஒரு 20 மினிட்ஸ் இருந்தால் போதும். அவ்வளோ ஈஸி. இப்போது நான் கடையில் வாங்கின மிளகு தூள் இருக்கு இல்லையா, பெப்பர் பவுடர், அது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போல் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் கலருக்காக போட்டிருக்கேன். இது வேணாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். வாசனையாகவும் இருக்கும், அதனால கொஞ்சமாக போட்டிருக்கேன். என்ன நீங்கள் மிளகு போட்டிருக்கீங்க, மிளகாத்தூள் போட்டிருக்கீங்க, இப்போ திருப்பியும் மிளகு போடுறீங்களே, மிளகுத்தூள் போடுறீங்க, ரொம்ப காரமாக இருக்காதா அப்படின்னு கேட்காதீங்க. இது கரெக்டாக இருக்கும். இது காரம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் மிளகாத்தூளையோ இல்லை இப்போ கடைசியாக போட்ட மிளகுத்தூளையோ அவாய்ட் பண்ணிடலாம். இப்போது ஒரு கொத்தமல்லியை நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடியை நறுக்கி போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. இந்த கொத்தமல்லி போட்டு கலந்து விட்டு ஒரே ஒரு நிமிஷம் வச்சுட்டு அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இது சப்பாத்தி, பூரி, சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம், வெறும்ன சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். பிரியாணி கூட ஒரு கலக்கலான காம்பினேஷன். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.